ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார் ஏசிக்கு எவ்வளோ கேஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிற டூல் இது பார்த்தீங்கன்னா 4-வே மேனிஃபோல்டு கேஜ். 1 2 3 4 4-வே வரும். ஸோ யூஸ் பண்ணி தான் நம்ம ஏற்கனவே எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் இந்த பாக்ஸில் இருக்க டூல்ஸ் ஏற்கனவே இருந்தது, அதை பார்க்குறோன்னா இருக்குன்றத பாருங்க. உங்கள் ஓஸ் நான் வேறு ஓஸ் வச்சுருக்கனால யூஸ் பண்ணவே இல்லை, அப்படி இருக்குது. ஸோ அதில் வந்தது ஓஸு. ரெண்டாவது 134 யூனிவர்சல் ஜாக். அதாவது 134 வந்து இருக்காங்க, இது 134 இருக்குங்க. ஸோ இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு R32 410 R22 அதுபோக 600 அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி யூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அடாப்டர் வச்சு, இந்த சார்ஜிங் கனெக்டர் வச்சு மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை லூஸ் பண்ணிவிட்டு இதை டின்னில் லாக் பண்ணி இதை அமுக்குனிங்கன்னா லாக் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இது நார்மலாக 134க்கு இந்த மாதிரி வால்வு தான் வரும். இது நார்மலாக எல்லா கடையில் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கிடைக்கும். அது அதே மாதிரி 600க்கு தனியாக இது வரும். ஸோ நம்ம 600க்கு ஒன்று 134க்கு ஒன்று தனித்தனியாக வாங்கி வச்சுருப்போம். நம்ம இது வந்து யூனிவர்சலாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டின்னுக்குமே யூனிவர்சலாக யூஸ் பண்ணிக்கலாம் அது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று இது வாங்க பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா R32 R22 ஓஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம 32 410 வரும்னா நம்ம கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதை கனெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம 32 410 கேஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே, இந்த கனெக்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே NRV வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். NRVயோட ஒன்று 20, ஒன்று வந்து குவார்ட்ரு, ஒன்று 3/8 நட்டு ஃப்ளார் வர மாதிரி நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது NRV கழட்டக்கூடிய டூல். இது லாங்காக இருக்கும். இதுதான் கார் ஏசிக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜிங் கனெக்டர், சார்ஜிங் போர்ட்டுன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெண்டு கலரில் வரும். ப்ளூ வந்து லோ சைடும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லோன்னு சொல்லிட்டு. இது வந்து ரெட்டு வந்து ஹை சைடும் அப்படின்னா கலர் கோடு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் அமைக்க விட்டு அப்படியே லாக் பண்ணுறது தான் அதில் வேலை. லாக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம இது திருக உள்ளே போயிட்டு அந்த NRVயில் பஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ளே இருந்த கேஸு வேறு எதுக்குன்னா வெளியே ஏற்றணும்னா கேஸ் வெளியே ஏற்றிக்கலாம். அதில் சார்ஜிங் எல்லாமே இது மூலமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க 410 R22 சார்ஜிங் வால்வு யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதே சேம் தான் அது காருக்கு. இது எல்லா காரு வேனு எல்லா ஆட்டோமொபைலுக்கும் இந்த போட்டு தான் வரும். ஸோ வாங்கி வச்சுட்டு எல்லா ஆட்டோமொபைலுக்கும் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இதுவும் அதே டைப் தான். உங்களுக்கு லாக் பண்ணிவிட்டு டைட் வச்சிங்கன்னா போதும். காரில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறீங்க, லோ கூலிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம டாப்அப் பண்ண முடியாது. காரில் இருக்கிற கேஸை வெளியேற்றிட்டு பக்காவாக வேக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சார்ஜிங்கே பண்ணணும், கேஸ் சார்ஜிங் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அதில் 2 போட்டிருக்கோம். லோ சைடு போட்டு ஒன்று, ஹை சைடு போட்டிருக்கோம். அதில் வந்துட்டு எழுதியிருப்பாங்க லோ சைடு ஹை சைடு. ஒரு சில காரில் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. எழுதலை. நம்ம எப்படி லோ சைடு ஹை சைடு கண்டுபிடிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, லோ சைடில் வந்து பைப் பெரிய பைப்பாகவும் ஹை சைடில் சின்ன பைப்பாக வரும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் லோ சைடு எது ஹை சைடு எதுன்ட்டு. இதில் எடுத்து வச்சுருவோம். இதில் கேஸ் சார்ஜிங் எப்படி பண்ணுறது, எவ்வளோ PSI கேஸ் ஏற்றுறது அப்படின்றதுக்கு 134 தான். நம்ம எல்லா கார்களுக்குமே 134 தான் வரும். அந்த டின்னு தான் எல்லா கார்களுக்குமே இது தான் வரும். எல்லா கார்கள் ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துக்குமே இது தான் இப்போ வருது எல்லாருமே. ஸோ இதுக்கு மாற்றலாம் இல்லை, எல்லாமே 134 தான் வரும். அப்போ 134க்குள்ள சார்ட்டு, டெம்பரேச்சர் சார்ட் நம்மகிட்ட இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்க. இது 134க்குள்ள டெம்பரேச்சர் சார்ட்டு. இப்போ நார்மலாக நம்ம காரில் கேஸ் வேக்கம்லாம் பக்காவாக போட்டுட்டோம், மைக்ரான் கேஜ் வச்சு வேக்கம் போட்டோம், இல்லை மைக்ரோ கேஜ் இல்லை அவனை வேக்கம் ஒரு சிலர் கம்ப்ரஸர் வச்சு கூட சார்ஜ் பண்ண வேக்கம் போடுறாங்க. ஸோ வேக்கம் கம்ப்ளீட்டாக பக்காவாக போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மீட்டரு. ஸோ ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை நம்ம டெம்பரேச்சர் மீட்டர் ஆன் பண்ணுறேன்.
இப்போ நம்ம அந்த இடத்துல ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் எவ்வளோன்றது பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 32, இப்போ நான் இருக்கிற இடத்துல 32 டிகிரி இருக்குது அப்படின்றப்போ இதில் டெம்பரேச்சர் சார்ட்டில் 32 டிகிரிக்கு எவ்வளோ பிஎஸ்ஐ ஏற்றுறது அப்படின்றது போட்டுப்பாங்க பாருங்கள். 32 டிகிரி இந்த இருக்குது, 90 டிகிரி ஃபேரன்ஹீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 32 டிகிரிக்கு எவ்வளோ போட்டிருக்கு, 45 to 55 பிஎஸ்ஐ நீங்கள் கேவ் சார்ஜிங் பண்ணால் போதும். எல்லா ஏசியிலும் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு ஏற்றுற மாதிரி வெயிட் அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காரு, வெஹிக்கிள், ஆட்டோமொபைலுக்குலாம் வெயிட்டு போட்டு ஏற்றுற மாதிரி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க எங்கேயுமே. அப்போ நம்ம டெம்பரேச்சரை பார்த்து ஏற்றினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரிசர்ச் நல்லா ஒரு சிலவர் நார்மலாகவே கார்களுக்கு 50 பிஎஸ்சிக்குள்ளே வச்சா போதும், ஒரு குத்து மதிப்பாக 35, 40, 45 அப்படி வைப்பாங்க. இது நம்ம டெம்பரேச்சர் சார்ட் பார்த்து கரெக்டாக வச்சோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஓவர் சார்ஜிங் ஆகாது, கரெக்டான சார்ஜிங்கில் ஓடிட்டுருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் 32 டிகிரி சொல்லியிருந்தேன், அது பார்த்தீங்கன்னா 45 to 55 பிஎஸ்ஐ எத்தனா போதுன்ற மாதிரி டெம்பரேச்சர் சார்ட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஹை போர்ட் வழியாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஹை ப்ரெஷர் கேஜ் அது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டுருக்கு பாருங்கள், 250 to 270. ஸோ நம்ம ஹை போர்ட் வழியாகவும் சார்ஜ் பண்ணலாம், ஹை ப்ரெஷரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் தான் சொல்லியிருக்கேன். இல்லை ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.